இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நல்லா இருக்குதா தஞ்சை வீராசாமியில தான் இருக்கோம். தோசை ஃபெஸ்டிவல் ஒன்று போயிட்டு இருக்கு. தோசை சைக்கா இருக்கும் எல்லாரும் இங்க வந்து நம்ம வெறிய தீர்த்துக்கலாம். நண்டு முறுக்கா இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி சவுண்டா பேசுறேன்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஓனர் நல்லா இருக்குது எதுவும் சொல்ல மாட்டாரு. வேலை இருக்குது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நல்லா இருக்குதா காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சு இவன் டஃப் கொடுப்பான் போலதே. தஞ்சை வீராசாமியில தான் இருக்கும். எதுக்காகனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தோசை ஃபெஸ்டிவல் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ தோசை சைக்கா இருக்கும் எல்லாரும் இங்க வந்து நம்ம வெறிய தீர்த்துக்கலாம். சாதா தோசை கிடையாது, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, நண்டு தோசை, பிரான் தோசை, லிவர் தோசை, பிரெயின் தோசை, அது மாதிரி ஒரு 10 வெரைட்டியான தோசை இருக்குது. உள்ள போயிட்டு ஒரு 7 தோசை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி அதை சாப்பிட்டு 1 by 1 எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க உள்ள போலாம். டேய் சும்மாறா. உள்ள வந்தாச்சு மக்களே. வந்து இவங்களோட மெனு பார்த்தா அந்த மெனு இன்னும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தோசை ஃபெஸ்டிவல் வந்து சொல்லி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த 3 நாள்ல வந்து இப்போதைக்கு அவங்க வாயில சொல்றது தான். ஸோ மெனு வந்து ப்ராசஸ்ல இருக்கான். ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, நண்டு கறி தோசை, ப்ரான் கறி தோசை, பன்னீர் கறி தோசை, மஷ்ரூம் கறி தோசை, 7 தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டா 7 தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாம் மேக்கிங்ல இருக்கு. வந்துட்டோம். அவங்க கொடுக்குற அந்த சிக்கன் மட்டன் அது கூட சேர்ந்து சாப்பிட்றதும் இந்த சேர்வா கூட டிப் பண்ணி சாப்பிட்றதும் எது பெஸ்ட்னு சொல்லலாம். சேர்வான்னு சொல்லுவாங்களா, சில பேர் வந்து சேர்வான்னு சொல்றாங்க, சில பேர் வந்து சால்னான்னு சொல்றாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே சேர்வான்னு சொல்லியே பழகிட்டோம். நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் இதுலயே டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல. இது என்ன கிரேவின்னு? அது சிக்கன் தான். நண்டு முறுக்கா இருக்கும். எல்லாமே சீனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுட சுட சாப்பிட்டுலாமா. மிச்ச தோசை வரதுக்கு பதிலாக நம்ம இதை சாப்பிட்டுடலாம். ஏன்னா அதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூடோட சாப்பிட்டா தான் அதோட வேல்யூ தெரியும். இப்போ வந்து நம்ம சாப்பிட போறது வந்து ஃபர்ஸ்ட்னா நண்டு தோசை. ஸோ நண்டை வந்து இங்க மேஷ் பண்ணி ஃபுல்லா போட்டிருக்காங்க. நண்டோட சதையெல்லாம் எடுத்து பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 290 ரூபா வருது. சரி, நண்டு தோசை இப்போ நம்ம பிளைனா சாப்பிட்டுடலாம். சைட்லலாம் தோசை கிரஸ்ட்டு. இங்கே முக்கால்வாசி நண்டு தான் இருக்காங்க. நண்டு ப்ளஸ் தோசை. நல்லா இருக்கு. நம்ம 2 பேர் காம்போவாக சாப்பிட்றதும் நல்லா இருக்கு. இந்த சேர்வாவோட சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் சேர்வா. ஸோ இது கூட நம்ம வந்து சாப்பாடு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இதோட மொத்த ஃபீலும் நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அவங்க உணர்வு எப்படி இருக்குன்னு சேர்ந்து சொல்றேன். சேர்வாட தான் சாப்பிட முடியுது. சேர்வா இல்லாமலாம் ஓகே தான். சேர்வாயோட சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு நண்டு ஃப்ளேவர் வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் பைட்லாம் தெரியல, போக போக நண்டு ஃப்ளேவர் தெரியுது. 299 ரூபா. 290 ரூபாய். ஒரே தோசை தான். குவான்டிட்டி கம்மி தான், ப்ரைஸ் அதிகம் தான். டேஸ்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இது வந்து 5க்கு 3.5 கொடுத்து வைக்கலாம். ஏன்னா ஓகே அப்படின்ற ஃபீல் தான் இருக்கு. அடுத்த தோசை சாப்பிட்டு ஃபைனலாக ரேட்டிங் மாறிச்சுன்னா நான் ஃபைனலாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பன்னீர் தோசை. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாய். அது ஆக்சுவலாக அப்படி பீஸா ஃப்ளேவர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ லைட்டாக கருகுன மாதிரி இருக்குது. மேபி இப்படி தான் பேட்டர்ன், இப்படி தான் வரும் பொழுது பேட்டர்னே. நம்ம பிளைனாக சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன் பன்னீர்னா ஒன்று நான்வெஜ்ஜு ஒன்று வெஜ்ஜு அந்த மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில். என்ன பிளைனாக சாப்பிட்டா ஓகே, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அந்த ஜூசினஸ் இருக்குது. ஸோ கிரேவியோட சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பிச்சுட்டு இதில் அப்படியே போட்டு பெரட்டு. ப்ரைஸ் வந்து 190, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. குவான்டிட்டி வந்து சின்ன தோசை தான், அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது, பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. டேஸ்ட் வந்து நம்ம தலைவன் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருந்திருக்கும். இது மேபி குக் பண்ணும் போது இதை ரீகுக் பண்ணதுனால ஹார்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரியல. இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு குறை. அதே மாதிரி நண்டு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இதோட நண்டு எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இது வந்து நம்ம 5க்கு 3.3 தரோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை 299 ரூபா. அப்பா வெஜ்ஜி ஓரளவுக்கு தான். வெஜ்ஜி தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இது 300 ரூபா கிட்ட வருது. ஆக்சுவலாக மதுரையே இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. மதுரை கோனார் மெஸ் இருக்குது தெரியுமா, அவங்களும் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளைனாக சாப்பிட்டுலாம். நான் சேர்வா ஊற்றிட்டா, சாரி. ஆக்சுவலாக இவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு கறி தோசைன்றது எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜோட நான்வெஜ் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பன்னீர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஒரு மாதிரியா ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதை எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி சொல்ல தோணுது. இப்போ மெயின் மேட்டருக்குள்ள வரலாம். பிளைனாக சாப்பிடலாம். லைட்டாக உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, குழம்பு கூட சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் நிறைய போட்டிருக்காங்க. குட்டி குட்டியாக நிறைய பீஸ் இருக்குது மட்டன். ஒரு பைட்லேயும் கையில் மாட்டுது. தோ ஒன்று இருக்குது பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா கூட ஒன்று அப்படி ஊட்டி இருக்க மாட்டாங்க. நான் அவனை ஊட்டி வளர்க்குறேன். பீஸ் நிறைய போட்டிருக்காங்க. குவான்டிட்டி நல்லா இருக்கு. மட்டன்னாலே இவ்வளோ ப்ரைஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்க. கறி தோசை பீஸ் நல்லா இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் மெயின் என்ன இருந்ததுன்னா இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கும். லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஓகே ஃபீல் தான் கொடுக்குது. எனக்கு இது வந்து 5க்கு 3.4 கொடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. உப்பு மட்டும் பெட்டராக இருந்ததுன்னா ஒன்றும் சூப்பராக இருந்திருப்பாங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் ஹேப்பன். நெக்ஸ்ட் டைம் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கறி தோசை. இதை ப்ரைஸ் 190. இப்போ இது பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு வெஜ்ஜுமே கருகுன மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் சூஸ் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு நான்வெஜ் தான் கரெக்டாக இருந்திருக்கும். சரி சாப்பிட்டு பார்க்கலாம் தான் வாங்கினேன். ஓகே ப்ளைனாக சாப்பிட்லாம். இந்த ஆனியன் போகிறாங்க தெரியுமா, அதுதான் மேட்ரு நினைக்கிறேன். அதை அவாய்ட் பண்ண நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் உள்ளே நல்லா இருக்குது. மேலே தான் அப்படி இருக்குது. உள்ளே வந்து அந்த கிரேவினஸ் நல்லா இருக்குது. இதை ப்ளைனாகவே சாப்பிட முடியுது. அது மேபி பட்டவனே அப்படி திருப்பினோடனே அது ஆயிடும் போல. பட் ஆனால் அது பெருசாக தெரில, பார்க்கும் போது தான் அப்படி இருக்குது. சேரா ஊற்றி சாப்பிட்லாம். ப்ரைஸ் 190 ரூபானால ஓகே அப்படின்னு தோணுச்சு. பன்னீரோட மஷ்ரூம் நல்லா இருக்கும். டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. குவான்டிட்டி நல்லா இருக்கு. ஒரு தோசை தான். ஸோ ப்ரைஸ் வந்து 190 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பிட்டதுல இப்போ இது ஒரு பெஸ்ட் ஃபீல் கொடுக்குது. வெஜ்ஜில் பன்னீர் சாப்பிட்றது பதிலாக அந்த மஷ்ரூம் நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து இது 5க்கு 3.6 தரோம். ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால தான். நெக்ஸ்ட் சிக்கன் கறி தோசை. இதோட ப்ரைஸ் வந்து 260 ரூபாய். பாருங்க 1 2 நிறைய சிக்கன் இருக்கு. தொடும் போது எங்கெங்கெல்லாம் வீங்கி இருக்கோ அதெல்லாம் சிக்கன் அர்த்தம். ஸோ நிறைய சிக்கன் இருக்கு. இப்போ நம்ம பிளைனாக சாப்பிடலாம். இதை இப்போ சேர்வாவோட சாப்பிட்லாம். ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க. தோசையோட ஸ்டஃபிங்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன மிஸ்டேக் லைட்டாக ஒரு உப்பு மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்குது. அது மட்டும் மேட்ச் ஆயிருந்ததுன்னா, ஸோ மட்டன்லேயும் சிக்கன்லேயும் அது மேட்ச் ஆயிருந்ததுன்னா இங்கே வந்து மஸ்ட் ட்ரை நல்லாயிருக்கும். சிக்கனும் மஸ்ட் ட்ரை, மட்டனும் மஸ்ட் ட்ரை. நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, லைட்டாக மாட்டியிருக்கு. மேபி சேஞ்சஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணால் நம்ம வந்து இது வந்து 5க்கு 3.4 தரலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக தெரில, லைட்டாக தெரியுது. அது கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் ஆகிருக்கும். அதை லெவல் பண்ணுறது தான் மேட்ரு. பண்ணியிருந்தாங்கன்னா நெஞ்சை தட்டி சொல்லியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்க, அதுலேயும் அவ்வளோ மட்டன் போட்டிருக்காங்க. ஸ்டஃபிங் நான் சாப்பிட்டதுலேயே இதில் ஸ்டஃபிங் நல்லா இருக்குது சிக்கன் மட்டனில். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா கறி தோசை. ஸோ இதோட ப்ரைஸ் 299. இது நல்லா பீட்சா மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்குல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து மட்டன் பீஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் மட்டன் கறி தோசையில் நல்லா பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ப்ரைஸ் ஆனால் ஒன்று தான். ப்ளைனாக சாப்பிட்டு பார்க்கலாம். கடவுளே இவன் கொஞ்சம் அப்படியே நாக்கில் இறங்கி உச்சத்தில் ஏறணும் கண்டிப்பாக. வரான் நம்ம வழிக்கு வரான்னு நினைக்கிறேன். வந்துட்டான்டா, நம்ம வழிக்கு ஒருத்தன் வந்திருக்கான். பாதி தோசை மட்டும் சாப்பிட்டு வயிறு டைட் ஆகிட்டுது. இப்போ அப்படியே சேர்வாவோட இப்படி பிசைஞ்சு இந்த கீமாவோட ஒரு டைட்டாக ஒரு பைட்டு. பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அடைஞ்சிட்டேன். நம்மளுக்கு 6வது தோசை வச்சிருக்காது அந்த ஜென்மம், பூர்வ ஜென்ம புண்ணியம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை பேசினே போது தேர்வாக்கு கை வேலை செஞ்சுனே இருக்குன்னு அர்த்தம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அதே மாதிரி சவுண்டாக பேசுகிறேன்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஓனர் நல்லா இருக்குது எதுவும் சொல்ல மாட்டார். வேலை இருக்குது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன். இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரே மிஸ்ஸிங் என்னன்னா கொதிக்க சாப்பிட்டா ஒன்றும் அருமையாக இருக்கும். அப்படி தோசையில் கை வைக்கக்கூடாது. அது இப்படி வைக்கும் போது அப்படி அப்படி இருக்கணும். அது சவுண்ட் இல்லடா, நீங்க வேற ஏதோ தப்பாக்குதுன்னா அந்த மாதிரி இதில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். ஓகே நம்ம வந்து இது கண்டிப்பா ப்ரைஸ் குவாலிட்டி குவான்டிட்டி டேஸ்ட் கன்சிடர் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு இதுக்கு வந்து 5க்கு 3.8 தரும். எதனாலனா ப்ரைஸ் 299. ஒரு சராசரியான ஒரு பீப்புள் சாப்பிட்றதுக்கு திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த ப்ரைஸுக்கு வந்து அது மட்டும் தான் எனக்கு ஒரு குறையா இருக்கு. டேஸ்ட்ல குவான்டிட்டியில் குவாலிட்டியில் எதுலையுமே குறையல. ஓகே ஃபைனலாக காஸ்ட்லியான தோசை ப்ரான் தோசை. இதோட ப்ரைஸ் 320. ஸோ மேலேயே 5 ப்ரான் வச்சிருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கங்கே வீங்கி இருக்கு பாருங்க. உள்ளேயும் பாருங்க நிறைய ப்ரான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே தோசையில் பிரியாணியில் இறங்கிடலாம், ஏன்னா சேர்ந்து குக் பண்ணும்போது. மட்டன் சிக்கன் தோசையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இறங்குறது கஷ்டம். பட் இந்த மாதிரி ப்ரானு ஃபிஷ்ஷிலலாம் வந்து கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா அதோட டேஸ்ட்டே வந்து எப்பவுமே ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஒட்டிக்கும். கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்கும்னு நம்பி சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு பிளெயின் ஃப்ளேவர் மட்டன் சிக்கனோட இது கொஞ்சம் தெரியுது க்ளீனா. இப்போ இந்த சேர்வா வச்சு சாப்பிட்லாம். உண்டா சேர்வா காலி. ஸோ அப்படியே பிணைஞ்சி உள்ள ஒரு ப்ரான் பீஸை வச்சு
ஆக்சுவலாக ப்ளைனாக சாப்பிடும்போது தான் என்னென்ன தோசை எதுன்னு க்ளீனாக தெரியுது. சிவா ஒரு மிஸ் ஆனன்னு வச்சுக்கா எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இது கூட தான் சேர்ந்து சாப்பிட முடியும். இல்லைன்னா ஒரு டைம் மேலே ப்ளைனாக சாப்பிட முடியாது. ஒரு 2-3 பைட்டுக்கு மேலே நல்லா ஃப்ளேவர் தெரிஞ்சிடாது. இந்த சாப்பிட்டு பாருதா உள்ளேயும் ப்ரான் இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரான் தோசை சூப்பராக இருக்குது. ஓவராலாக ஒரு 10 பீஸ் கிட்டே இருக்குது ப்ரான். மேலே ஒரு 5 உள்ளே ஒரு 5, 6, 7 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸு, குவான்டிட்டி, குவாலிட்டி, டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸு அதிகம், ப்ரானுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம ப்ரைஸை கன்சிடர் பண்ணுறது ஒரு நார்மல் ஃபுட். இவ்வளோ ப்ரைஸை வந்து சாப்பிட்டு ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு சில பேர் என்னடா இவ்வளோ அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் 320 ரூபாய் இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை. பட் ஆனால் கொடுத்த ப்ரைஸுக்கு டேஸ்ட் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டியும் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது 5க்கு ஒரு 3.9 தரலாம். நம்மளோட தோசையோட ஃபுல் கம்பாரிசனோட வின்னரே வந்து ப்ரான் தான். நான் அவன் தான் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக கொடுத்தான். 2வது மட்டன் கீமா தோசை, அதுக்கப்புறம் தான் சிக்கன், மட்டன், அப்புறம் வெஜ்ஜில் வந்து மஷ்ரூம். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் நான்வெஜ் போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. வெஜ்ஜு ஓகே தான். இந்த ஃப்ளேவரோட சாப்பிட்றது நல்லா இருக்குதா, ஃப்ளேவரு ப்ளஸ் இந்த கிரேவியோட. சாப்பிட்டாச்சு மக்களே, சாப்பிட்டு பில் பே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே ஜிஎஸ்டி இல்லாமல். ஸோ பில்ல பாருங்க, ஜிஎஸ்டியோட சேர்த்து 1960 ரூபா வருது. எல்லா தோசையும் சேர்த்து நியர்பை 2000 கிட்ட நம்ம தோசை சாப்பிட்டு வந்துருக்கோம். நம்ம 1000 ரூபாய்க்கு சமோசாவே சாப்பிட்ருக்கோம். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ அது பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி எப்படின்னு. அவர்கிட்டையும் ஓனர்கிட்டையும் சொல்லிட்டேன். ஓனர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரீயா நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நம்மள சொல்ல விட்டோம். நம்மளோட சஜஷன் சொன்னோம். சிக்கன்லயும் மட்டன்லயும் கொஞ்சம் கறி மட்டும் சரி உப்பு மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும். அவர் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இப்போ நம்ம எப்பவுமே இது ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். சாப்பாடு தான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சாப்பிட்ட ஹோட்டலை ரிவ்யூ பண்ணலாம் இருக்கோம். என்னன்னா இப்போ நம்ம வந்திருக்க பிரான்ச் வந்து இந்த தஞ்சை வீராசாமி வந்து அண்ணா நகர் பிரான்ச்சு. ஒரு ஹோட்டல் வந்து என்னென்ன மெயினாக பார்ப்போம்னா பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் மண்டே வந்ததுனால வேலட் பார்க்கிங் ஆளுங்க லீவா. ஸோ அதனால வந்து வேலட் பார்க்கிங் அவங்களே விட்டுருவாங்களா இங்க. ஸோ பார்க்கிங் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. பைக்கு பிரச்சனை இல்லை, காரும் பிரச்சனை இல்லை. மண்டே இன்னைக்கு லீவுனால நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நம்மளே தான் பண்ணோம். அதே மாதிரி ஆம்பியன்ஸ் ஒரு 50 பேர்கிட்ட உட்காரலாம். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் கெஸிங்லாம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சொன்னவனே கொஞ்ச நேரத்தில் எந்த டைம் தேவையோ ப்ரிப்பரேஷனுக்கு அந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றாங்க. க்ரௌட் இன்னைக்கு பெருசா இல்லைன்னா கூட டக்கு டக்குன்னு வரவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, பார்க்கிங் பத்தி பேசியாச்சு, ஆம்பியன்ஸ் பத்தி பேசியாச்சு, சர்வீஸ் பத்தி பேசியாச்சு, ஃபுட் பத்தி சொல்லியாச்சு. ஃபுட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓவரால் இந்த ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம 5க்கு 4 தரோம். எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால, ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் குறையா இருந்ததுனால 4. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.